ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்கள் ஊரில் நல்லா மழையான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊர் தூத்துக்குடி மாவட்டம். மழைன்னு தான் சொல்லியிருக்காங்க 2 நாளைக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை இல்லை. அதுக்கு பேராக நம்ம என்ன செய்ய போகிறோம், செடி வளர்க்குறதுக்கு ஒரு சின்ன டப்பா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டப்பாவை வச்சு நம்ம சின்ன செடிகள் வளர்க்குறதுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுபோக நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு உடனே ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். மழைக்கு அதுக்குமே அந்த செடியெல்லாம் பச்சை பசேன்னு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹாப்பியாக இருக்குது, நமக்கே ஹாப்பியாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த பீக்கங்க அப்படியே வெயிட்டு தாங்க மாட்டாமல் கீழே வரைக்கும் அப்படியே தொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே உயரமாக இருந்துச்சு, இங்கே வரைக்கும் இப்போ தொங்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோ புரியும். எல்லாமே எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். அது இந்த இலையில் இருக்கிற மலைத்துளி அதுக்கு மேலே அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள். இது மருதாணி செடி. மழையோடு தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். பச்சை பசேல்னு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இப்படி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. சோன் பப்படி வாங்கின டப்பா. இதெல்லாம் ஒரு மூடியில் அப்படியே ஓட்டை போட்டுக்கிட்டு இதை அப்படி வச்சுட்டு இந்த இடத்துல அடியில் இந்த கட் பண்ணி எடுத்துருங்க. அதேமாதிரி இன்னொரு டப்பாவில் என்ன செய்யுங்க, அதேமாதிரி அடியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை இது மேலே என்ன செஞ்சுருங்க, இந்த க்ளூ வச்சு நல்லா அப்படியே ஒட்டி விட்ருங்க. இதை வச்சு ஒட்டினாலும் என்ன செஞ்சுக்கணும், அப்படி நின்றுக்கணும். இதை வச்சு என்ன செஞ்சிடணும், நல்லா ஒட்டி விட்டுட்டிங்கன்னா சரி. இதில் வச்சாலும் என்ன செஞ்சுக்கணும், அப்படியே வச்சோம்னா சரி, நல்லா சிறப்பாக அப்படியே ஒட்டிக்கிடும். அப்படியே ஒட்டினதுக்கப்புறம் விவர்ஸ், இந்த பாருங்கள், நான் ஏற்கனவே ஒன்று ரெடி பண்ணி வச்சு தான் ஒரு செடி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு கலர் பேப்பரை என்ன செஞ்சுருக்கேன், எல்லாம் ஒட்டி விட்ருக்கேன். ஒட்டிட்டு இதில் கொஞ்சம் மண் போட்டு எல்லாம் டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன். இதில் நீங்கள் மல்லிச்செடி போட்டுக்கலாம். இப்படி டேபிள் ரோஸு வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அழகாக வளர்த்துக்கலாம். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். நம்ம நிறைய பெரிய பெரிய தொட்டிலாம் வாங்க வேண்டியதில்லை. ஒரு சின்ன டப்பாக்களும் என்ன செஞ்சுக்கலாம், இப்படி செடி வளர்த்துக்கலாம். செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க இது கொஞ்சம் தான் மண் தேவைப்படும். இப்படியும் வச்சு இதில் ஒரு மல்லிச்செடி இல்லை ஒரு புதினா நட்டிச்சோட புதினாவோட வளரும், மல்லி வளரும். இதே மாதிரி வாஸ்து பிளான்ட் வைக்கலாம், இல்லை டேபிள் ரோஸ் வைக்கலாம். இது வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் விவர்ஸ், அப்படி தான் இந்த வாட்டர் கேனை இங்கே பாருங்கள், வாட்டர் கேனை கட் பண்ணிட்டு அதில் தான் வச்சுருக்கேன். இந்த செடி இந்த பாருங்கள், இந்த ஒரு செடி, இந்த செடியுமே வாட்டர் கேனில் எப்படி இது பண்ணி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படியும் நம்ம செடி வளர்க்கலாம். செடி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டோன்னா சரி, எப்படியா நம்ம ஆசைப்பட்டோன்னா அது தக்கன்னு நமக்கு ஒரு வழி கிடச்சிரும். இந்த பாருங்கள், சின்ன சின்ன டப்பாலெல்லாம் போட்டு தான் நான் அந்த டேபிள் ரோஸை ஃபுல்லுங்க பாருங்கள். இது வாட்டர் கேன் தான். நல்லா வெயில் அடிச்சுன்னா இந்த இடத்துல நிறைய என்ன செஞ்சிடும், பூக்க ஆரம்பிச்சிரும். இது பார்க்குறக்கு நம்ம தோட்டத்துக்கு இதை வைக்கும் போது நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வரும், தேனீக்கள்லாம் வரும். நம்ம சின்ன சின்னதுலேயுமே நம்மளோட கை வண்ணத்தை காமிச்சு செடிகளை சிறப்பாக வளர்க்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ. இங்கே பாருங்கள், மொச்சையில் பூ வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மழை துளி வந்தோடனே செடி எல்லாத்துலேயுமே அவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். தேங்க்யூ.